ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஒரே மாதிரி டிஃபனாக செஞ்சு சாப்பிட்டு அழுத்தவங்க இப்படி ஒரு தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட. இதுக்கு வந்து ஒரு கப்பளவு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அது கூட அரை கப்பளவு ரவை, அதே கப்புக்கு அரை கப்பளவு அரிசி மாவும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிறோங்க. அரைச்ச பவுடரை ஒரு பவுலில் சேர்த்து அது கூட தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி அது கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஜீரகம், பெருங்காயத்தூள் ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து தோசைக்கல் அடுப்பில் வச்சு தோசையாக நீங்கள் ஊத்தப்பம் மாதிரியும் சுட்டு எடுக்கலாம். கொஞ்சம் பரப்பி விட்டு எடுக்கலாம். பரப்பி விட்டால் கொஞ்சம் மொறுமொறுன்னு சுட்டு எடுத்திங்கன்னா இன்னும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் கொஞ்சம் ஊத்தப்ப ஸ்டேஜில் தான் ஊற்றி எடுத்தேன். இதுக்கு வந்து தக்காளி சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும்.